Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th சமச்சீர் Physics Unit 6 Optics லந்து Refraction of light na enna and then angle of deviation based on refraction பத்தி தான் பார்க்க போறோம். First refraction na enna அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். Refraction of light na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Light வந்து ஒரு transparent medium, அதாவது ஒரு optically transparent mediumத்திலிருந்து இன்னொரு optically transparent mediumத்துக்கு through the boundary வந்து travel ஆகும்பொழுது second mediumத்தில் light rays வந்து bend ஆகிறது தான் வந்து refraction of light அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெண்டிங் நடக்கும்போது ஒன்று வெலாசிட்டி வந்து கூடலாம் அல்லது குறையலாம். பெண்டிங்குமே வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல் வந்து பெண்டிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது அதை பற்றின ஸ்லைட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் ஆப்டிக்கல் மீடியம் டு அனதர் ஆப்டிக்கல் மீடியம் த்ரூ அ பவுண்டரி. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்டிக்கல் மீடியம் இருக்குது. ஓகே, டிரான்ஸ்பேரண்ட் மீடியம். அது ஒவ்வொன்றோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1 அண்ட் N2 இருக்குது. இந்த இடத்துல பெண்டிங் வந்து டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்கிறதுனால N1 வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும் when compared to N2. இப்போ N1 வந்து let us take to be air, ஓகேவா. N2 வந்து நம்ம கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த டார்க்கர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, N1 அண்ட் N2 ஜாயின் ஆகிற இடத்து தான் நம்ம வந்து பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் B, ஓகேவா. இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ், இந்த வீடியோவில் பாருங்கள், லைட் ரேஸ் வந்து இந்த பவுண்ட்ரியில் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அதோட ஆக்சுவல் பாத் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸில் ஸ்ட்ரைட் லைனாக போகிறது தான் ஆக்சுவல் பாத்தாக இருக்கணும். ஆனால் ஏன்னா ஜெனரலாக நம்ம படிச்சிருக்கோம் லைட் ரேஸ் வந்து ட்ராவல்ஸ் என்ன ஸ்ட்ரைட் லைன். பட் செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லைட் ரேஸ் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து பெண்ட் ஆகுது. இதில் இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. இந்த டாட்டர் லைன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பாத் ஆஃப் த இன்சிடென்ட் ரேவாக இருக்கும். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல பெண்டிங் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது அதே இந்த லைட் ரே வந்து இந்த ஆப்போசிட்டாக, அதாவது N2லேருந்து N1க்கு போகும்பொழுது உங்களுக்கு அகெயின் பெண்டிங் நடக்கும். ஆனால் பெண்டிங் வந்து அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதை பேஸ் பண்ண லாஸ், ஓகே, ஸ்னெல்ஸ் லானா என்ன அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸில் இன்சிடென்ட் ரே விழுறது இல்லையா, இந்த எந்த பாயிண்டில் விழுதோ அதில் வந்து ஒரு 90 டிகிரி பர்பண்டிகுலராக நம்ம ஒன்று இமேஜினரி லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் வந்து நார்மல் டு த சர்ஃபஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் between the incident ray and the normal தான் angle of incidence. angle between the normal and the refracted ray தான் வந்து angle of refraction வந்து R அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே, இந்த இடத்துல N1 is lesser than N2. இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைடில் எப்படி பார்க்கலாம்னா ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு செகண்ட் பவுண்ட்ரியில் வந்து லைட் வந்து பாஸ் ஆகும்பொழுது அதோட வெலாசிட்டி குறையுது. அதே சமயம் பெண்டிங் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்குது. இந்த ப்ளூ டாட்டர் லைன்ஸ் தான் வந்து ஆக்சுவல் பாத் ஆஃப் த ரே லைட் ரேஸ். ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி போகாதில்ல, ஏன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து குறையிறதுனால அதே சமயம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்னால பெண்டிங் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் இருக்குது. இதுதான் இந்த பிக்சரில். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியம், ஆப்டிக்கலி ரேரர் அண்ட் டென்சர் மீடியம். ஓகேவா. இப்போது நம்ம ஸ்னெல்ஸ்லாம் வச்சுட்டு இதை எப்படி இன்னும் கூட பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், தட் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே, இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல் எல்லாமே வந்து ஒரே பிளேனில் இருக்குங்கிறாங்க, அதாவது கோப்ளேனராக இருக்குங்கிறாங்க. அதுதான் ஸ்னெல்ஸ் லாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, இது வந்து கோப்ளேனர். அண்ட் தென் இன்னொரு ஸ்னெல்ஸ் லா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தெரியும் இல்லையா, இது ரெண்டுத்துக்குமான சைனோட ரேஷியோஸ் எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் N2 டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம் N1 அப்படிங்கிறாங்க. இப்போ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். So sin of the angle of incidence, so sin I divided by sin R is equal to ratios of the refractive indices of the second medium to the first medium, so N2 by N1. So இது எப்படி எழுதலாம்னா N1 இந்த சைட் கொண்டு போகலாம், sin R வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். அப்போ எப்படி எழுதலாம், N1 sin I is equal to N2 sin R. ஓகேவா. ஸோ இதில் எனி 3 parameters தெரியும் பொழுது நம்ம வந்து எந்த பாராமீட்டர் நமக்கு தெரியலையோ அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
இப்போது இன்னொன்று நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் முக்கியமானது. இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த பவுண்டரியில் ஃபால் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரே ஃபால் ஆகுது. இப்போது இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஐ வந்து தீட்டான்னு எடுத்துட்டோம்னா அது வந்து எதுக்கும் நடுவில் இருக்குன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 டிகிரி. 0 டிகிரிக்கும் அது கிரேட்டர் தென் 0 டிகிரியாக இருக்கணும் அல்லது லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ளிக்விலியாக வந்து இன்சிடென்ட் ரே வந்து பவுண்டரியில் ஃபாலோ போகுது மட்டுமே உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து இந்த அலாங் த நார்மல் வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐ வந்து 0வாக இருக்கும். ஏன்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போது உங்களுக்கு இன்சிடென்ட் ரேவே அலாங் த நார்மல் இன்சிடென்ட் ஆகும்பொழுது ஐ வந்து 0வாக இருக்கும். அப்போ லைட் ரேஸ் வந்து அதே பார்த்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துலேயே ட்ராவல் ஆகி போயிடும். ஆனால் பெண்டிங் எடுக்காது. கண்டிப்பாக வெலாசிட்டி ஆஃப் த லைட் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரே வந்து கிரேட்டர் தென் 0 ஆர் லெஸ் தென் 90 டிகிரியாக ஆப்ளிக்விலியாக ஒரு இந்த பவுண்டரியில் இன்சிடென்ட் ஆகும்பொழுது மட்டுமே ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸில் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போது அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த டிவியேட்டட் ரே தான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஓகே, இந்த இன்சிடென்ட் ரே ஒரு பிக்சர் நம்ம இப்போ பார்த்து நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் மீடியம் இருக்குது. ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் N1, ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் N2 இருக்குது. இன்சிடென்ட் ரே ஐ வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸில் பவுண்டரியில் இன்சிடென்ட் ஆகுது. அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஐ. இந்த இடத்துல N1 வந்து எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு N2. அப்போ பெண்டிங் எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். தட் இஸ் நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் உடைய ஆங்கிள் வந்து ஆர். இந்த இடத்துல நம்ம டீவியேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர். இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த டீவியேட்டட் ரே அப்படிங்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து அதை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து எப்படி ஃபால் ஆகுது. செகண்ட் மீடியத்தில் அந்த லைட் ரே பாஸ் ஆகும்பொழுது அதோட வெலாசிட்டி குறையிறது வந்து ஆரோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கு. ஓகேப்பா? இப்போ இந்த இடத்துல அப்படியே உல்டாவா. ஓகே, N1ங்கிறது இந்த இடத்துல ஆப்டிக்கலி டென்சர் மீடியம், N2ங்கிறது ஆப்டிக்கலி ரேரர் மீடியம். அப்போ இந்த இடத்துல எது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி? N1க்கு. ஏன்னா அதுதான் டென்சர் மீடியம். அப்போ இந்த இடத்துல லைட் ரேஸ் வந்து டென்சர் மீடியத்துலேருந்து உங்களுக்கு ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்பொழுது அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ரேஸ் வந்து அவே ஃப்ரம் த நார்மல் வந்து டீவியேட் ஆகுது. ஓகே, இப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ. இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு மீடியத்துலேருந்து செகண்ட் மீடியத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு செகண்ட் மீடியத்தோட டென்சிட்டி ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ஆரோஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பெண்டிங்கும் அவே ஃப்ரம் த நார்மல் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த இடத்துல லைட் ரேஸ் வந்து ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் மீடியம் அப்படின்னா இது டீவியேஷன் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா லைட் ரேஸ் வந்து ரேரர் டு டென்சர் மீடியம் வந்து ட்ராவல் ஆகும்பொழுது இந்த ரே வந்து தட் இஸ் ரிஃப்ராக்டட் ரே வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து டிவியேட் ஆகிருக்கு. இதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பாருங்கள். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் மீடியம் உங்களுக்கு N1 அண்ட் N2. N1ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது when compared to N2. அதனால தான் N1 is lesser than N2. இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து நார்மல். ஓகே, இந்த டாட்டட் லைன் தான் உங்களுக்கு இன்சிடென்ட் ரேவோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போது இந்த நார்மலும் இன்சிடென்ட் ரேவும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஸ்மால் ஐ. இந்த நார்மலும் இந்த ரிஃப்ராக்டட் ரே கேபிட்டல் ஆரும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆர். இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். ஓகே, ஏன்னா இந்த நார்மல் இன்சிடென்ட் ரே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் இந்த நார்மல் அந்த இன்சிடென்ட் ரேயோட எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் என்னவா இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். கரெக்டாக? அப்போது இது இந்த டோட்டல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஐயா இருக்கும். நமக்கு என்ன தேவை? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் தேவை. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது எதுக்கும் ஆங்கிள் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த ரிஃப்ராக்டட் ரேக்குமான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேவா? அது எவ்வளவு? அது வந்து டிஆர் இருக்கு. இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து ஐ, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இந்த ஆங்கிள் என்னது? இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இதுக்குமான ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆர். அப்போ டி என்னவா இருக்கும்? இந்த டோட்டல் ஆங்கிள் ஐ மைனஸ் ஆராக இருக்கும். ஸோ the angle of deviation for this case is d is equal to small I minus small r. இதுதான் வந்து rarer to denser medium வந்து light rays travel ஆகும் பொழுது அதோடைய angle of deviation இருக்கும்.
ஓகே, இது வந்து பெண்டிங் வந்து டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, டென்சர் டு ரேரர் மீடியம் வந்து லைட் ரேஸ் ட்ராவல் ஆகும்பொழுது அதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து எப்படி இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் அகெயின் டூ டிஃப்ரெண்ட் மீடியம் N1 அண்ட் N2 இருக்குது. இந்த இடத்துல N1 இஸ் கிரேட்டர் தென் N2. அப்போ இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். கரெக்டாக? அப்போது லைட் ரேஸ் வந்து டென்சர் டு ரேரர் போகும்போது ஸ்பீடு வந்து உங்களுக்கு செகண்ட் மீடியத்தில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டீவியேஷன் வந்து அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்குது. ஸோ இது இந்த பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அகெயின் இது வந்து நார்மல், இது இன்சிடென்ட் ரே, இந்த டாட்டர் லைன்ஸ் அகெயின் இன்சிடென்ட் ரே, ஆறுங்கிறது ரிஃப்ராக்டட் ரே. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆர். அப்போது உங்களுக்கு இது இன்சிடென்ட் ரே, இதுக்கும் நார்மலுக்கும் உண்டான ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஐயா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் ஆர், இந்த ஆங்கிள் வந்து ஐ. அப்போ டிங்கிறது இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கான ஆங்கிள் டி என்னவாக இருக்கும்? கேபிட்டல் ஸ்மால் ஆர் மைனஸ் ஐயா இருக்கும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் மைனஸ் ஐ இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனோட ஃபார்முலா when the rays travel from denser to rarer medium. ஸோ உங்களுக்கு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.